சொன்னாக்கா அது சொல்லு சார், எங்க அப்பா வந்து இந்த வேலை சொல்றாரு சார், நான் போக மாட்டேன் சொல்ல, எங்க வீட்டில் திட்டுறாங்க ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க, அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க. அது மாதிரி பேண்ட் வந்து எல்லாமே காலில இருந்து அரையடி தூக்கி இருக்குது. கவர்மெண்ட்ல அப்படி சொல்லவே இல்லை, ஃபுல்லா போடுங்க. நாங்களே எப்படி போட்டுக்கிறோம் பாத்தீங்களா, யூனிஃபார்ம் எப்படி போட்டுக்கிறோம், ஷூ போடாத வந்துக்கிறோமா, இல்ல வேற முடி வெட்டாத வந்துக்கிறோமா, ஷேவிங் பண்ணாத வந்துக்கிறோமா, சொல்லுங்க பார்ப்போம். எங்க ஆபீஸ்க்கு மேல கூட்டு திடீர்னு வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்டோம்னா 10 பேர் இதை வந்து நாம நல்லா இருந்தா கீழே இருக்கிற பசங்களாம் நல்லா இருக்கும். நாமளே முடி வெட்டாத, செருப்பு போடாத, செருப்பு என்ன ஆயிட போகுது, 100 ரூபாய் செருப்பு வாங்கி போறதுக்கு, சொல்லுங்க பார்ப்போம். அப்பெல்லாம் கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுத்தா செருப்பு, இப்ப தரமாடுறேன். நம்ம 100 ரூபாய்க்கு வந்து செருப்பு வாங்கி தப்பு கிடையாது. திடீர்னு ஒரு ஆணி குத்துச்சு, ஒரு பாட்டில் கிழிச்சுன்னா நீங்க தான் அவசரப்பட்டோம். அதே மாதிரி எக்கான பேண்ட் எல்லாம் கொஞ்சம் இறக்கி தைக்க கத்துங்க, நல்லா நீட்டா இருக்கு கத்துங்க. அதெல்லாம் வந்து என்னடா வீட்டுல சொல்றேன் வாங்கி தர மாட்டேன் இது பண்ணாருங்க, கேட்டு வாங்கிக்கோங்க. நான் இன்னும் முக்கியமா சொல்லியிருந்தா, ஆர்ட்ஸ் குட்கா வந்து தயவுசெய்து வந்து யார் எது சொன்னாலும் வாங்காதீங்க. நீங்களும் கடை வரமா நின்றுங்க, என்ன வாங்குறாங்க, என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க வேடிக்கை பார்க்காதீங்க. ஒர்க்கிங் நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல் டைம் முடிங்க, ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போனா வீட்டு டைம் வீட்டுக்கு போய் இருக்கிற வேலையை பாருங்க, புரியுதுங்களா. இன்னும் அன்பா சொல்றது என்ன கேட்டா, நிறைய பேர் எவ்வளவு பசங்க கெட்டு போயிருக்கு படிக்கிறதுலே. எல்லாம் 10வது தாண்டதுமே 11 +1 +2 எல்லாமே அந்த அடிக்ட் ஆயிடுறாங்க. நான் விழுப்புரம் டவுன் ஸ்டேஷன்ல இருக்கும்போது கிரவுண்டு பெரிய ஸ்கூல்ல தான், விழுப்புரத்துல பாய்ஸ் ஸ்கூல், அதுவும் 25 வருஷம் பெரிய கிரவுண்டு, அது எவ்வளவு பேர் படிச்சாங்க. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, சுருக்கிட்டாங்க, காம்பவுண்ட் போட்டு சுருக்கிட்டாங்க. வர்றது அட்டன் பண்றது, போய் காம்பவுண்ட் மேல உட்காந்துக்கிறது, செல்ல பாக்குறது வந்து முக்கியம். இப்ப செல்லுக்கு வந்து வேலையே கிடையாது. செல்லுக்கு நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கொரோனா டைம்ல செல்ல வந்து அனுப்புவாங்க, மெசேஜ்ல அனுப்புவாங்க, படிக்கிறதுலாம் அனுப்புவாங்க. இப்ப அப்படிலாம் இல்லை. செல்லை வந்து அவாய்ட் பண்ணீங்கன்னா அவ்வளவு உங்களுக்கு நல்லது. செல்லு எவ்வளவுக்கு எவ்வளவு பாக்குறீங்க அவ்வளவு தீமைகள் தான். செல்லால எவ்வளவுப்பட்ட பேர் கெட்டு போறாங்க. பொம்பளை பிள்ளைங்களும் அதே மாதிரி தான், படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இந்த பசங்க நிக்கிறது, பேசுறது, போறது, அவங்க நிக்கிறாங்கன்னு தயவு செய்து பேரண்ட்ஸ் சொல்றது மட்டும் தயவு செய்து கேளுங்க. நேற்று 21 வயசு பொண்ணு +2 தான் படிச்சிருக்கு. அவங்க வீட்டுல வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து வாராமா தேவையான பிரச்சனைகளை போகாதான்னு சொல்றாங்க. நான் பிரீஃபா பேசல,